வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பல் துலக்குங்கள் என்பதாக சொல்லுவாங்க. எப்ப ஜிப்ரீல் வந்தாலும் என்னிடத்தில் அவங்க சொல்லுவது பல் துலக்குவதை பற்றியும் பல் துலக்கக்கூடிய அவசியத்தை பற்றியும் என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லுவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை சந்திக்கிறப்பெல்லாம் ஜிப்ரீல் இந்த பல்லு விளக்குறத பத்தியே சொல்றாங்களே, இது அல்லாஹ் இதை கடமையாக்கிடுவானோ என்பதாக நான் அஞ்சக்கூடிய அளவிற்கு இதனுடைய விஷயத்தை என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல் துலக்குவதை பத்தி சொல்றாங்க. பல் துலக்குங்கள், அது வாய்க்கு தூய்மையானது, அல்லாஹ்விற்கு பிரியமானது. காலைல எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா பல்ல சுத்தம் செஞ்சிடணும். ஒவ்வொரு நேர தொழுவைக்கும் பெருமானார் மிஸ்வாக் செய்வாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். தன்னுடைய மௌத்தினுடைய கடைசி நிலையில கூட மிஸ்வாக்கை எடுத்து அவங்களால கடிக்க முடியல. அவ்வளவு பலகீனமாக இருந்த அந்த நேரத்துல கூட தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து அதை கடிச்சு கேட்டு பல்ல சுத்தம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானினுடைய வாய் தூய்மையானதாக இருந்தால் அவன் அல்லாஹ்விற்கு பிரியமானவனாக மாறுறான். அப்போ நாம மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு பல் விளக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு நம்ம பலகீனமாக இருந்தோம்னு சொன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய இந்த வாயை நீங்கள் தூய்மையாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த வாயில தான் குர்ஆன் ஓதுறீங்க, அது தூய்மையானது, எனவே உங்களுடைய வாயை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வாயில் வரக்கூடிய அந்த துர்நாற்றம் வரக்கூடிய சில பொருள்களை கூட இஸ்லாம் என்ன செய்யுது, ஷரியத் ரீதியாக சட்ட ரீதியாக பார்த்தோம்னா தடுக்குது. உதாரணமா, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, சிகரெட் குடிச்சிட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, நிஜாம் பாக்கு போட்டு தொழுவைக்கு வரக்கூடாது. இதெல்லாம் மக்ரூ, தொழுக கூடாதுன்னு சொல்ல வரல, தொழுக கூடும், தொழுக நிச்சயமாக கூடும், கூடாம போகாது. இது அருவருக்கத்தக்க செயல், இது தொழுகைக்கு உகந்ததல்ல, தொழுகைக்கு இது கண்ணியமான செயல் அல்ல என்பதாக மக்ரூவினுடைய சட்டத்துல இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, என்கிட்ட வரும்போதெல்லாம் ஜிப்ரீல் இதை வலியுறுத்துற காரணத்தினால என்னுடைய பற்களும் என்னுடைய ஈறுகளும் பாதிக்கப்படுமோ என எனக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய பல்லுகளை என்னுடைய வாயை நான் தூய்மையாக்கி கொண்டே இருப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது ஒரு அழகான ஒரு இலகுவான இபாதத்தை நமக்கு சொல்லி தராங்க. பல் துலக்குவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. யார் அதை சரியா செய்யறாங்களோ அவர் அல்லாஹ் விரும்புறான், அவர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா